அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டலாப்பா? ஆமாம்மா சொல்லிட்டேன். கேட்ரிங்க்கும் ஆள் பார்த்தாச்சுமா. ஃபுட்டோட மெனு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணுமா? வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கட்டும் ஆதி. சரிம்மா. வெஜ்ஜில் என்னென்னலாம் வேணும்? ஆதி பஃபே சிஸ்டம்லாம் வேண்டாம், ஆட்கள் வச்சு பரிமாறுற மாதிரியே வச்சுக்கலாம். சரிம்மா. வெஜ்ஜில் இட்லி, இடியாப்பம், ஆப்பம், பூரி, சோளா பூரி, சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கு குருமாவுக்கு சென்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நான்வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பரோட்டா, சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருக்கட்டும்ப்பா. ஸ்வீட்டில் வந்து ரசகுல்லா, குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் காஜு கட்லி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வச்சுருவோம்ப்பா. சரிம்மா, எல்லாமே நான் சொல்லிடுறேம்மா. யார் யாரோ கூப்பிடணும் லிஸ்ட் போட்டிங்கல்லம்மா? பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லார் நேமும் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன்ப்பா, அதை எடுத்து பார்த்துக்கோ. சொந்தக்காரங்களும் கூப்பிடணும். அப்புறம் அத்தை உங்கள் புருஷனை கூப்பிட வேண்டாமா? தாரா, வாயை மூடிட்டு உள்ள பேரு சொல்லிட்டேன் உன்னைய. எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னே சுத்திட்டு இருக்கியா? இல்லை கஷ்டப்பட ஏதாச்சும் இருக்கா என்ன? உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடலையான்னு நான் கேட்டேன். இது ஒரு தப்பா? இல்லைம்மா கூப்பிடல. ஏன் தே? ஏன்னா அவர் பண்ண துரோகம் அப்படி. காதலிச்சு வந்த பொண்ணை நம்பி ஏமாத்திருக்காரு. அவர் கூட எல்லாம் வாழ முடியுமா? அப்படியா ஆதி? அப்போ நான் மட்டும் எதுக்கு உங்கள் கூட வாழணும்? நீங்களும் தான் எனக்கு ஒரு பெரிய துரோகம் பட்டீங்க. இருந்தாலும் நான் உங்கள் கூட இப்போ உட்காந்துட்டு இல்லையா? தாரா, அப்போ ஆதி நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா மாதிரி தானே? லவ் பண்ணுற பொண்ணை நம்பி ஏமாத்துறதுல 2 பேரும் ஒன்று போல இருந்திருக்கீங்க. வாயை மூடிடி. அத்தை இங்கே பாருங்க, உங்கள் பையன் எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த 1 வருஷம் கண்ணை முடித்து நான் அவர் கூட வாழலையாத்தே. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அவரை கூப்பிட்டுருங்களேன். என்னதான் இருந்தாலும் பையன் கல்யாணத்தை பார்க்கல, ரிசப்ஷனையாச்சும் கண் கூட பார்த்துட்டு போட்டுமே. இல்லைம்மா, இனியால் முடியாது. ரோகம் பண்ணுறவர் கூட எப்படிமா இருக்க முடியும்? எனக்கு அவர் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. அப்போ எனக்கும் அப்படி தானே இருக்குது. அப்போ ஏன் உங்கள் பையன் கூட மட்டும் நீ வாழுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி. அவர் மூஞ்ச பார்க்கும்போதுலாம் அவர் ஏமாத்தினது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அவர் மூஞ்ச பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு. அவன் தெரியாமல் பண்ணிட்டாமா. ஸோ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், அப்படி தானே? தாரா, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன்னைய. நீங்கள் சொன்னால் நான் கேட்டுறணுமா? கேட்க முடியாது. அப்படி நான் பேசுறது பிடிக்கலன்னா இப்போவே டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஆதி, நீ போய் பத்திரிக்கையை பார்த்துட்டு வாப்பா, எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு. சரிம்மா. நீயும் கூட போமா. இல்லை வேண்டாம். 1 வருஷத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணணுமோ? ஏம்மா, அவ பேசுறது எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்கம்மா. சரி சரி, இதில் என்னப்பா இருக்கு? எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லைப்பா, நீ போ. சரிம்மா. இன்னைக்கு என்னடி இவ்வளோ அழகா வந்திருக்க? ஓ, அப்போ மித்த நாள் நான் கேவலமாக இருந்தேனா? மித்த நாளும் அழகா தாண்டி இருப்பேன், ஆனால் இன்னைக்கு நீ எனக்கு பிடிச்ச மாதிரி அழகா இருக்க. சரி விடு, வேலைக்கு என்ன பண்ண போற? நீ சொன்ன கம்பெனிலாம் இன்டர்வியூ போனேன்டி. அங்கே உள்ள ஜாப் ப்ரொஃபைல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, எந்த மாதிரி வேலை தான் உனக்கு பார்க்கணும்னு ஐடியா? எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. எந்த மாதிரி பிஸ்னஸ்? ஃபுட் ட்ரக் தாம்மா. அதுக்கு வைக்கிறது கூட காசு இல்லை. அதனால தான் நான் வேலைக்கு போய் கொஞ்சம் அந்த காசை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுறலான்னு நினச்சேன். ஆனால் என்னையால் மனசில் அந்த வேலையை நினச்சிட்டு வெளியில் வேலை பார்க்க முடியலடி. இதுதான் உனக்கு பிடிக்கும்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உனக்கு அமௌண்ட் தந்திருப்பேன்ல. நீயும் எனக்கு எவ்வளோ தாண்டி பண்ணுவ? ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே எனக்காண்டி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுற. காலேஜ் ஃபீஸ் நீ தான் பே பண்ணுற. ஏன் இப்போ வரை எனக்கு 100 ரூபா பெட்ரோல் போடனா கூட நீ தான் காசு தர. உங்ககிட்டே நான் எவ்வளோ காசு தாண்டி கேட்குறது? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருக்க ஷூ, ஏன் நான் யூஸ் பண்ணுற ஃபோனு எல்லாமே நீ வாங்கி கொடுத்தது தானே? அதான்டா சொல்கிறேன், இவ்வளோ பண்ண நான் அதையும் பண்ணுறேனே, அதில் என்ன உனக்கு பிரச்சனை? நீ அதுக்கப்புறம் உழைச்சி என்கிட்ட தானே கொடுக்க போகிற. வேண்டாண்டி. ப்ராஃபிட் ஆனால் ஓகே, லாஸ் ஆயிட்டுனா? பாரு, பிஸ்னஸ்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். ப்ராஃபிட் வந்தாலும் 2 பேர் தான் பார்த்துக்க போகிறோம், லாஸ் வந்தாலும் 2 பேர் தான் பார்த்துக்க போகிறோம். அப்புறம் எதுக்கு பயப்படுற? நீ என்ன பண்ணாலும் நான் கூட தானே இருக்க போகிறேன், பண்ணு. சத்தியமாடி, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கவே மாட்டாங்கடி. எனக்காண்டி எவ்வளோ பண்ணுற. ஆனால் இன்னை வர ஒரு வார்த்தை நீ சொல்லி காட்டினது கிடையாது. உன்கிட்ட நான் அவ்வளோ கோவப்பட்டிருக்கேன், அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். அப்போவும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை இதெல்லாம் சொல்லி காட்டினதே கிடையாது. பிகாஸ் ஐ லவ் யூ. பேத்தியாளுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு நீ போய் ஒரு 8 பாத்தியா? அங்கே எப்படிமா நான் போக முடியும்? இதாம்பல ஆகணும். அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்ட, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டாமா? உன் தங்கச்சியா இருந்தாலும் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணணும்லாப்பா.
ஏம்மா அவளுக்கே இந்த கல்யாணம் பிடிக்கலம்மா தாராவுக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் பேரனும் என் பேத்தியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதோட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க போகுது சொல்லு. அதனால் என்ன பண்ணுற, ஒரு நல்ல நாள் பாரு, பார்த்துட்டு நம்ம தாராக்குள்ள நகை, அதுக்கப்புறம் திங்ஸு எல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சுருவோம் சரியா? பீரோடு, கட்டில், விளக்கு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள், ஏசி எல்லாம் கொண்டு போயிடுவோம். இதெல்லாம் அந்த வீட்டிலேயே இருக்குமா? இல்லை கூறுக்கட்டவனை என்னெல்லாம் சொல்லலே சொல்லிட்டு இருக்க. சரிம்மா சரி செஞ்சுருவோம். சரி, எப்படி இருக்காவா? நல்லா தான் இருக்கா. நீங்களாம் அவளை ஒதுக்கி வச்சிட்டீங்க. அவளை நினச்சி நான் டெய்லி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? இப்போ என் பேத்தியாலே அந்த வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டல. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. நம்ம அப்பா வந்து அவளை நினச்சியே செத்து போயிட்டாரு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதில்ல. இனிமேலும் அவளை ஒதுக்கி வைக்க வேண்டாம்ல. பாவம் இவ்வளோ நாள் நம்ம இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனிமேல் நம்ம துணை அவளுக்கு தேவை. சரிம்மா. இந்த அம்மாட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? தாரா 1 வருஷம் அங்கே டைவர்ஸ் பண்ணி தான் போய் இருக்கான்ட்டு.